வேளையிலே நிச்சயமாக தேவன் அந்த ஜெபத்துக்கு பதிலளித்து உங்களோடு அவர் பேசுகிற தேவனாயிருக்கிறார். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான இந்த நாளிலே கர்த்தாவே, உபவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கிற தேவன். நிச்சயமாக ஆண்டவரே, இந்த உபவாச நாளிலே ஆண்டவரே தேவையிலோடும் ஒரு நோக்கத்தோடும் ஆண்டவரே பாரங்களோடும் வந்த ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவன். நீர் மனிதனை ஆண்டவரே மண்ணினாலே படைத்து அவனுக்குள்ளாக அந்த ஐம்புலங்களை வைத்தபடினாலே ஐம்புலன்களுக்குள்ளாக இருக்கிற மனிதனுக்கு ஒவ்வொரு தேவைகள் உண்டென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே மனிதனுடைய தேவை என்னதென்று நீர் அறியும்படியாக நீர் மனிதனாக வந்து மனிதனுடைய பாடுகளையும் துன்பங்களையும் துக்கங்களையும் நீர் அறிந்து கொண்ட தேவனாயிருக்கிறீர். அதனாலே நிச்சயமாக இந்த நாளிலும் வந்த ஒவ்வொருவருடைய தேவைகளையும் துக்கங்களையும் கண்ணீர்களையும் வியாதிகளை நீர் அறிந்த தேவனாயிருக்கிறபடினால் உம்மால் மாத்திரம் ஆண்டவரே எதையும் செய்ய முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்மால் மாத்திரம் ஒரு மனிதனுக்கு ஆலோசனை சொல்ல முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்மால் மாத்திரம் ஒருவனுக்கு ஆறுதல் சொல்ல முடியும் என்றும் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் உம்முடைய வார்த்தையில் மாத்திரம் ஆறுதலும் இளைப்பாறுதலும் சுகமும் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே வார்த்தையை அனுப்பி குணமாக்குற தேவன், இந்த வேளையிலே நீர் வார்த்தையை அனுப்பி கர்த்தாவே ஒவ்வொரு இருதயங்களை நீர் குணமாக்கி இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது கர்த்தரோடு நாங்கள் நடந்தோம், கர்த்தர் எங்களோடு பேசினார், அவருடைய கரத்தை தொட்டு பார்த்தோம், அவர் பேசும்போது நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்ற அந்த உணர்வோடு கர்த்தாவே அன்றைக்கு சீசர்கள் சொன்னது போல எங்கள் கைகளினாலே நாங்கள் அவரை தொட்டு பார்த்தோம் என்ற வண்ணமாக இன்றைக்கு நீர் அந்த வண்ணமாய் இருக்கிறபடினால் இந்த வேளையிலும் அந்த ஜனங்கள் அந்த உணர்வை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே அடியானை விசேஷமாய் ஆசீர்வதியும். ஒன்றுமில்லாத இந்த பாத்திரத்தை நீர் வணைந்து கர்த்தாவே ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு எழுச்சியை ஒரு விடுதலையை கொண்டு வர்ற வார்த்தையாக வர நீர் அடியானை பயன்படுத்தி நீர் பேச போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடியானின் உதடுகளையும் கேட்கிற செவிகளையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாவை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே 2 வேத பகுதியை வாசிக்க போறோம். முதலாவதாக யோசுவாவின் புத்தகத்துக்கு நாங்கள் திருப்புவோம். யோசுவா 3ஆம் அதிகாரம். அடுத்ததாக மத்தேயு 9ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்ப போகிறோம். சீக்கிரமாக நாங்கள் முடிக்க வேண்டும். அதனாலே நாங்கள் யோசுவா 3ஆம் அதிகாரம் 272வது பக்கம் பழைய ஏற்பாடு அதை நாங்கள் எடுப்போம். அடுத்ததாக மத்தேயு 9ஆம் அதிகாரம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 15 முடியும் மட்டும் 3 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். நீங்கள் யாவரும் கேளுங்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்த்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கும் ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென்.
ஆமென் ஆமென். இப்போது மத்தேயு 9:12-13. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவளுக்கு வேண்டியது இல்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆமென். ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உள்ள வந்துருங்க. ஏன்னா இடம் இருக்கு, உள்ள வந்திருக்கிறார்கள், இருக்கலாம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்றால் பிரசங்கமானது ஒரு மனிதனை பார்த்து பேச வேண்டும். அப்பதான் நீங்க அந்த இன்ட்ரெஸ்டா கேட்குறீங்களா, ஏன்னா நீங்க எப்படி கேட்குறீங்க என்பதை நான் காணலாம். அப்ப அது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை தேவையாயிருக்கும், அவசியம். ஆமென். அதனாலதான் நான் முகத்தை உங்களை நேருக்கு நேர் பார்க்க விரும்புகிறேன். அப்ப ஒரு காலத்துல நான் கண்ணை மூடி பிரசங்கிச்சால், அப்புறம் அவர் சொல்றாங்க கண்ணை மூடி பேசுறீங்கன்றாங்க. அது பிற்பாடு நான் கண்ணை திறந்து பார்க்குறேன். அப்ப கண்ணை திறந்து பார்த்து பேசக்குள்ள கஷ்டமா தான் இருக்கும். ஏனென்றா அந்த ரீப்ளே, அந்த ரியாக்ஷன், அதாவது உங்கள்கிட்ட இருந்து சரியான மறுமொழி வராம உங்களோட முகங்கள் மாறக்குள்ள வந்து அது என்ன செய்யும், எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அப்ப அது, ஆனா அதுதான் சத்தியமா இருக்கிறது. ஆமென். அதனால தேவனுடைய வார்த்தை அழகானது. ஏறக்குறையது நான் 10 வருடங்களுக்கு முன்பாக இதை நான் பேசியிருக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கு வேறொரு கோணத்துல நான் பேச போறேன். அதனால செய்தியின் தலையங்கமானது ஆழமா பார்த்து கொள்ளுங்க. நிஜம், நிழல் அல்லது நிஜம். எனது நிஜம், நிழல். அடுத்தது நினைப்பூட்டும் அடையாளம். அது இல்லாம இன்றைக்கு நிஜம், நிழல், நிஜம் என்ற ஒரு தலையங்கத்துக்குள்ளாக நான் பேச போறேன். ஆமென். எப்பயுமே நிழல் இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல நிஜம் இருக்கு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஏனென்றால் அங்கே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு சுகம் உண்டு என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவன் ஒருவர் உண்மையாய் இருக்கிறார் என்றால் எங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக எங்களோட தேவைகளை சந்திப்பார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். அப்ப அதனால அந்த நிஜமும் நிழலையும் நாங்க இப்ப பார்க்க போறோம். அததான் இந்த ஸ்டோரியில இருந்து நாங்க பார்க்க போறோம். அதனால தேவன் எப்பயுமே ஒரு பரிபூரண தேவன். தேவன் எல்லாத்திலையும் வந்து ஒரு பரிபூர்ணத்தை எதிர்பார்க்கிறவர். அதனால நான் சில காரியங்களை நான் வாசிக்கிறேன். ஏண்டா நாங்கள் எப்பயுமே எதை செய்தாலும் பரிபூரணமாய் செய்ய வேண்டும். ஆமென். பரிபூரணம் என்ற ஒரு செய்தியில சொல்றேன். 6வது பந்தி B பாட்டுல, தேவனாகிய கர்த்தர் பரிபூரணத்தை கோருகிறார். ஆகவே குறைவுள்ள எதுவுமே தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக போக முடியாது. நான் முன்னமே அடிக்கடி சொல்றேன்னா, குறைவுள்ள எதுவுமே தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக என்ன செய்யலாதான் போக முடியாது. போக முடியாது என்பதை நம்முடைய சிந்தையில் கொண்டிருக்க வேண்டும். என்னையாம் நம்முடைய சிந்தையில கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனையும் மற்றும் எல்லாமே பரிபூரணமாக தான் இருக்க வேண்டும். நம்மளோட ஆராதனை கூட எப்படி இருக்கணுமா, அவர் யாரு? பரிபூரணர். ஆமென். அப்ப அவர் பரிபூரணர் என்றா அங்கட எல்லாமே எப்படி இருக்கணும்? ஏன்னா குறைவு உள்ளது எதுவுமே தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள என்ன செய்யாது, வர முடியாது. ஆமென். அதனாலதான் நான் எப்பயுமே நான் சொல்றது, அதனாலதான் நான் எப்பயுமே உங்களோட பார்வையில நான் ஒரு குறை சொல்லுகிற மனிதனாகவே இருக்கிறேன். ஏனென்றால் நீங்க 100க்கு வர மட்டும் நான் என்ன செய்வேன், நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஆனா நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தா என்ன நேசிப்பீங்க. ஏண்டா என் அன்பு எப்பயுமே என்ன சிச்சிச்சு நேசித்து கண்டிக்கிறதாக இருக்கும். ஏன்னா அது குறையா பார்க்க மாட்டீங்க. நீங்க அதை தேவனுடைய வார்த்தையோட எப்பயுமே நீங்க பார்க்கிறவங்களா இருப்பீங்க. அப்ப அதனால எப்பயுமே நீங்க அந்த காரியத்துல நீங்க காண வேண்டும்.
அடுத்த பரிபூர்ண விசுவாசம். இப்ப நான் வாசிச்ச பரிபூரணம், இப்ப வாசிக்கிற பரிபூர்ண விசுவாசம். இப்பொழுது விசுவாசமானது மன்னித்தலின் மேல் சார்ந்திருக்கிறது. ஒரு விசுவாசமானது என்னத்துல சார்ந்திருக்கா? மன்னிப்பின் பேரில். ஏன்டா அவன் சொல்றேன், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது என்று அந்த வசனம் இருக்க நம்ம மார்க்ல, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படியும் அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் மன்னியாதிருப்ப. அப்ப சுகமும் விசுவாசம் எதுல சார்ந்திருக்குது? மன்னிப்புலையும் இருக்கு. இப்ப நாங்க எங்கள்கிட்ட பல காரியம் இருக்கு. நாங்க ஒரு வழியில போவோம், ஆனா நாங்க விசுவாசத்துல போவோம். ஆனா நாங்க யாரையாவது ஒரு மன்னிக்காம இருந்தாலும் என்ன செய்யாது? சுகம் வராது. ஏண்டா வேதம் அந்த வண்ணமாக என்ன செய்யுது? எங்களுக்கு சாட்சி. அதான் பரிபூரணம். நீங்க ஒன்று சரியா இருந்து வேலை இல்லை, எல்லாமே கம்ப்ளீட்டா முழு வார்த்தையை நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கிற வேலையில தான் நீங்க பூரணமா வர முடியும். ஏன்னா அப்ப அறியாதவங்களுக்கு மற்றவங்களுக்கு தேவன் நன்மையை கொடுப்பார். இப்ப மழை பெய்யக்குள்ள அவங்களும் என்ன செய்வாங்க? ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. யுத்தத்துக்கு போனவனும் கஷ்டப்பட்டு அடி வாங்கி காயப்பட்டுட்டும் அவனுக்கும் ஓரளவுக்கு அப்பந்தான் கிடைக்கும். சும்மா படுத்திருந்தவனுக்கும் என்ன கிடைக்கும்? ஒரே அப்பந்தான். ஏன்னா தேவன் அப்படிதான் கொண்டு போய். ஆனா அவர் எதை மட்டும் கொடுக்காம வச்சிருக்கிறேன்டா? ராஜ்யத்தை மட்டும்தான். அதான் தாவீது என்ன யுத்தத்துக்கு போய் வராங்க. தாவீது செக் பண்றதுக்காக ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை போடுறான். யாராவது உங்களுக்கு சோர்வா இருந்து இல்லாட்டி உங்களோட குடும்பத்தோடு என்ன ஏதாவது என்ன பிள்ளைகளை ஏற்றி இறைக்கணுமெண்டா நீங்க எல்லாருமே நின்றுங்கன்னோட, இதுதான்டா அப்பா இதைதான் பார்த்துட்டே இருந்தவன்ட்டு என்ன செஞ்சிட்டாங்க? கொஞ்சம் பேர் ஓடிட்டான். ஆனா அவன் செக் பண்ணின்றது என்ன? யுத்தத்துக்கு போறவன் எதுவுமே இல்லாம ஏன்னா எல்லாத்திலேயும் ஓய்ந்திருந்து அதே இலக்கா பெறவனை தான் அவன் விரும்பின. அப்ப அவன் அதை சொன்னோன்னா நிறைய பேர் ஓடிட்டான். இப்ப யுத்தத்துல பெரிய வெற்றி, ஆடல் பாடல் உடைமை எல்லாம் பெற்று வரக்குள்ள அப்ப ஆக்கள் சொல்றாங்க, இது எல்லாம் எங்களுக்கு வேறு பிரிச்சு ஏன்னா நிறைய எங்களுக்கு தாங்கக்குள்ள அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க கூடாதுன்னு அவன் சொன்னா. இல்லை, இது யுத்தம் தேவனுடையது, இந்த யுத்த வெற்றி தேவனுடையது. அப்ப எல்லாருக்கும் நாம என்ன செய்யணும்? சமனா பங்கு கொடுக்கணும்ன்றோன. யுத்தத்துல கஷ்டப்பட்டவன் ஒரு பங்கு தான், அதே பங்கு தான் யுத்தத்துக்கு வராம என்ன வீட்டோடு என்ன மனைவியோடு பிள்ளைகளோடு வீட்டு காரியங்களை பிள்ளைகளோடு இருந்த அவங்களுக்கும் அதே காரியம். இன்றைக்கும் அதை தான் அவர் செய்யறேன். ஆனா அங்க நீங்க போகணுமெண்டா நீங்க எல்லாமே விட்டு தேவனுக்காக வரணும். ஆமே, அதுதான் பரிபூரணமா இருக்கிறது. ரைட். அப்ப பாருங்க, இன்று காலையில் நாம் சொன்னது போல அப்போஸ்தலர்கள் காலத்தில் நடந்ததை காணும் இடத்திற்கு சபையானது நடத்தப்பட வேண்டும். அதற்காகவே நாம் எல்லாரும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். இப்ப நாங்க எங்க போகணும்? இப்ப அதுக்குதான் போகணும். அப்ப அவங்களோட விசுவாசம் எப்படி இருந்துச்சு? அந்த வண்ணமாக இருந்தது. ரைட். அப்ப அதே போலதான் நாங்க இருக்க வேணும்னு தீக்கர் சொல்லி. இப்ப இத பாயிண்ட வாசிச்சுட்டு இப்ப நாங்க செய்திக்கு போறோம் பாருங்க. இப்ப தீக்கர் சொல்ற பாருங்க, இப்பொழுது ஞாபகம் வையுங்கள். அதாவது பரிபூர்ண விசுவாசம் 55வது பந்தியில சொல்றேன். இப்பொழுது ஞாபகம் வையுங்கள், அவர்களுக்கு வல்லமை இருந்தது. யாருக்கு இருந்ததா? சீசர்களுக்கு. முன்னுக்கு சொல்றேன், சீசர்கள். இப்பொழுது நாம் பார்க்கிறோம், முதலில் சீசர்கள் இந்த பரிபூர்ண விசுவாசத்தை பெற்றிருக்கவில்லையா? சரியா? இப்ப நான் திரும்ப வாசிக்கிறேன். இயேசு சில நாட்களுக்கு முன்புதான் அவளுக்கு வியாதியஸ்தரை சுகப்படுத்த, மரித்தவர்களை எழுப்ப, பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுத்திருந்தார். அவர்களிடத்தில் வல்லமை இருந்தது, ஆனால் அந்த வல்லமையை உபயோகிக்க அவர்களிடம் விசுவாசம் இல்லை. என்னையாம் இருந்தது? வல்லம் அவர்கிட்ட இருந்துச்சு, ஆனா அந்த வல்லமையை உபயோகப்படுத்த என்ன இல்லையா? விசுவாசம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுதா? யாருக்கு சொல்றேன்? சீசர்களுக்கு. அதே போல இப்ப உங்களுக்கு வல்லமை இருந்தது, ஆனால் அந்த வல்லமையை உபயோகிக்க அவரிடம் விசுவாசம் இல்லை. பிரண்ணாம் கூடாரமும் மணவாட்டியும் சபையும் இந்நிலையில் தான் இருக்கிறது. யார் சொல்றது? 65ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் பரிபூர்ண விசுவாசத்துல சொல்றேன். பிரண்ணாம் கூடாரமும் மணவாட்டியும் எங்க இருக்கிறாளாம்? அந்த நிலையில தான். அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அவங்ககிட்ட என்ன இருக்கு? அவங்க மத்தியில வல்லமை இருக்கு, ஆனா என்ன இல்லை? விசுவாசம்.
புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, தீர்க்க சொல்றே பாருங்க. பிரணாம் கூடாரமும் மணவாட்டியும் சபையும் இந்நிலையில்தான் இருக்கிறது. பரிசுத்தாவி இங்கே வல்லமையுடன் இருக்கிறார், ஆனால் அதை அசைய பண்ணக்கூடிய அந்த விசுவாசம் உங்களிடத்தில் இல்லை. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? அதை அசைக்க விசுவாசம் அத்தியாவசியமாயிருக்கிறது. ஆமென். அப்ப ஏனென்றா தேவன் வல்லமையுள்ளவர், அவர் ஜீவிக்கிறார். அதான் இப்ப நாங்க இந்த தலையங்கம் என்னது? நிழல் நிஜம். ஏன்னா இப்ப ஒரு ஆள் இதால நடந்து வருதுண்டா, வெயில் அங்க அடிக்குதுண்டா, இதுல ஒரு ஆள் இருந்தா இவரை கிராஸ் பண்ண முதல் என்ன செய்யும்? அந்த நிழல் வரக்குள்ள உங்களுக்கு தெரியும் யாரோ நடந்து வார். அதான் பழைய ஏற்பாடு என்னையா இருக்கிறது? நிழலா இருக்கிறது. புதிய ஏற்பாடு நிஜமா இருக்கு. அப்ப தேவன் இருக்கிறார் என்பதுக்கு யார் இப்ப நிழலா இருக்கிறது? நீங்களும். ஆனா அப்படிதானே அவர் சொல்றேன், நான் போறேன், நான் அதை அனுப்புறேன், நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். இயேசு போன பிற்பாடு சீசர்களை பார்த்து இவர்கள் யாரோட இருந்தவங்களா? இயேசுவோட. அவங்க எழுதி போடையும் இல்லை, என்ன எதுவுமே இல்லை. ஆனா அவங்க போற வேளையில, நடந்து போற வேளையில அவட நிழல் பட்டு என்ன செஞ்சாங்க? சுகமானாங்க. அவருடைய வஸ்திரத்தை சொட்டவங்க சுகமானா. அப்ப இயேசு நேற்றும் இன்றும் மாறாதவர். ஆனா நாங்க வாய் அறிய நாங்க என்ன சொல்றோம்? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவர், நாங்க ஆமேன் என்றோம். ஆனா அந்த கிரியையில் அங்கே என்ன கிதியோன்னு சொல்றான், என்ன சொல்றான்? நல்ல வசனம் சொல்லுங்க, பின்னுக்கு சொல்லித்தர. அற்புதங்கள் எங்கே? என்ன தேவன் நம்மோடு இருந்தால் இந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அப்ப மணவாட்டி சபையோடு இப்ப கர்த்தர் இருக்கிறாரண்டா, மணவாட்டியோடு மணவாளன் இருக்கிறாரண்டா, என்ன இருக்கணும்? அற்புதம் இருக்கணும். அப்ப நிச்சயமாக அந்த காரியம் ரைட். இப்ப நாங்க செய்திக்கு நான் கடந்து போறேன் பாருங்க. இது பெரிய செய்தி, அதனால நான் இதை வைக்கிறேன் ரைட். அப்ப பாருங்க, இப்ப நாங்க வாசிச்ச பகுதியில பாருங்க, ஆசாரியருடைய கால்கள் என்ன செய்யறாங்க? உடன்படிக்கை ஆசாரியரும் லேவியரும் இவங்க என்ன செய்யறாங்க? இப்ப இதை விட்டு கடந்து என்ன செய்யறாங்க? வந்து கொண்டு இப்ப யோர்தானை கடக்க போறாங்க. என்ன அப்ப யோர்தானை கடக்க முன்பு அவங்க பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்க. அதுக்கு பிற்பாடு அங்கே தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க யோர்தானை கடக்க போறீங்க, இப்ப ஆசாரியரும் லேவியரும் என்ன செய்யணும்டா, நீங்க உடன்படிக்கை பெட்டியை துவக்கும். அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டியை நீங்க தூக்கி நீங்க என்ன செய்யணும்? கரையோரத்துல யோர்தாண்ட கரையில போய் நிற்கும். கரையில நின்றுட்டு நீங்க என்ன செய்யணும்? ஸ்டார்ட் பண்ணி போகணும். அவங்க போய் நடுவுல நின்ற பிற்பாடு அவங்க என்ன செய்யணும்? வரணும். அந்த போற வேளையில அந்த ஜனங்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கும் தூரம் எவ்வளவா இருக்கணுமா? 2000 முழம். என்ன 2000 முழம் தூரமா இருக்கணும். கிட்ட என்ன செய்யக்கூடாது? நீங்க நெருங்க கூடாது. ஏன்னா இது எல்லாமே தேவன் என்ன செய்கிறேன்? கட்டளையாக கொடுக்கிறேன். பாருங்க, இல்லாத ஒன்று தேவன் என்ன செய்கிறேன்? அதிசயமானவர். இப்ப அவங்களுக்கு பாதை இல்லை. பாதையை தேவண்ட பாதை எப்போயுமே வினோதமா இருக்கு. அதனாலதான் நாங்க அப்படியான ஒரு தெய்வத்தை நாங்க என்ன செய்யறோம்? ஆராதிக்கிற ஜனம். ஏன்னா இல்லாததை இருக்கிறதா செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். ஏன்னா இருக்கிறத மனிதன் செய்யக்கூடியது அவர் கை வைக்கிறதே இல்லை. ஏன்னா இப்ப யாராவது விழுந்தோட தூக்குறண்டா அவர் அதை செய்ய மாட்டார். ஆனா அவர் விழ முன்பே தாங்குறவர் தான் நம்முடைய தேவனாயிருக்க. தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர் என்ன செய்யறேன்? பாதுகாக்கிற தேவன். அப்ப மருத்துவரால செய்ய முடிகிற மட்டும் அவரால செய்யல. அப்ப உங்களோட தேவைகள் வந்து மலை போல் இருந்தாலும் அவர் செய்யக்கூடியவர். இந்த ஸ்டோரியை வச்சு நீங்க இன்னைக்கு கடந்து போறீங்க ரைட். அப்ப பாருங்க, இவங்க என்ன செய்தாங்க? இந்த ஆசாரியர்கள் அவங்க என்ன செய்தாங்க? கடந்து போனாங்க. இப்ப நான் தலையங்கத்துக்கு வர முன்பு வேகமா போறேன். அப்ப என்ன நடக்குதுண்டா, இவங்க அந்த நடு மதியத்துக்குள்ள போய் நிக்கிற வேளையில ஆசாரியோட கால் என்ன பாதம் பட்ட உடனே யோர்தான் என்ன செஞ்சுட்டு 2ஆக பிரிஞ்சு எப்படியா போயிட்டு ஒரு மதில் மாதிரி ஒரு குவியலாக போய் என்ன செஞ்சுட்டு குவிஞ்சு. இப்ப ஜனங்கள் எப்படியாக போறாங்க? தர வழியாக என்ன செய்யறாங்க? தண்ணீர் இல்லாத வெறும் வழியாக அவங்க என்ன செய்யறாங்க? கடந்து போய் அந்த இடத்துல கடந்து போறத நாங்க பார்க்கணும். அப்ப கடந்து போற வேளையில இப்ப எங்கட தலையங்கத்துக்கு நாங்க வர்ற வேளையில தேவன் என்ன சொல்றேன்டா, இப்ப தேவன் செய்யற எதுவோ அது என்றென்றைக்கும் என்ன செய்யுமா? நிலைச்சிருக்கு. அதான் பவுல் சொல்றான், நாங்கள் இப்பொழுது கண்ணாடியிலே பார்க்கிறோம். ஏன்னா நாங்க ஆனா ஒரு நாள் நாங்க என்ன செய்வோமா? முகம் நிழலாட்டமாய் இப்ப பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாள் நாங்க முகமுகமாய் நாங்கள் அதை
பார்ப்போம். எப்பயுமே ஒவ்வொரு காரியத்திலே நிழல் இருக்கு, ஆனா நிஜமும் இருக்கு. அதே போலதான் இன்னைக்கு தேவன் செய்யற எதுவோ அதுக்கு நிழலும் இருக்கு, நிஜமும் அங்க இருக்கிறதா இருக்குது. அப்ப இப்ப இதுல நாங்க நிழல் நிஜத்தை பார்க்க போறோம். என்னண்டா தேவன் என்ன செய்யறாருண்டா, நீங்க யோர்தாண்ட நடுவுல போயிட்டு நீங்க என்ன செய்யறீங்க, ஆசாரியர்கள் காலுண்டி நின்ற இடத்துல நீங்க என்ன செய்யணும், 12 கற்களை எடுக்கணும். அதை வாசிங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க. 4:3 ஒரு ஆழமான செய்தி. நாங்க முத்திரைக்குள்ள போறோம். இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் இருக்கிற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். ஆமென். இப்ப பாருங்க, தேவன் என்ன செய்யறாருன்னா, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு மனிதனை நீங்க என்ன செய்யுங்க, தெரிந்தெடுத்து அந்த ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணுமா, ஆசாரியர் நின்ற இடத்துல இருக்கிற கல்லுகளை எடுத்து 12 கற்களை என்ன செய்யணும், தோல்ல சுமந்து அவங்க என்ன செய்யணும், போய் தங்குற இடத்துல என்ன செய்யணும், கொண்டு போகணும். எங்க அவங்க கொண்டு போய் கடைசியாக அவங்க கீழ்காலில் வைக்கிறாங்க அந்த இடத்துல அதை என்ன செய்யணுமா, ஞாபக குறியாக என்ன செய்யணும், வைக்கணும். இப்ப இப்படியே வச்சோண்டு அடுத்ததை வாசிங்க. இப்ப வாசிங்க 9 வாசி. இப்ப நாங்க செய்திக்கு போகும் முன்பு நாங்க வாசிச்சுட்டு, யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் கால்கள் இருக்கிற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. ஆமென். இப்ப பாருங்க, இப்ப என்னன்னு பார்த்தனாங்க, 12 கற்கள் அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு போய் நாட்டி வைக்கணும். இப்ப இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், 12 கற்கள் இவங்க நின்ற இடத்திலும் என்ன செய்யணுமா, 12 நாட்டம். புரியுதா உங்களுக்கு? இப்ப நிஜம் நிழலுக்கு போறோம், விளங்குதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, இப்ப இந்த காரியத்தை இப்ப இந்த சந்ததி மட்டும்தான் என்ன செய்யுது, பாக்குது. அப்ப இவன் என்ன செய்யறான்டா, இந்த காரியத்தை பார்த்துட்டு இப்ப ஆசாரியர்கள் ஜனம் எல்லாம் போன பிறகு ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க, கரைக்கு போனோன்னு அந்த யோர்தான் என்னவா போயிடும், மறுபடியும் போய் வந்து அது என்ன செய்யும், கரை புரண்டோடு போய் முழுவதையும் 12 கற்களையும் என்ன செஞ்சிடும், தாற்று. இப்ப காலம் கடந்து நாங்க இதாலதான் வந்தோம், இந்த 12 கற்கள் இதுக்குள்ள இருக்கண்டா ஒருவன் என்ன செய்வான், நம்புவானா? இல்லை. ஆனா அதுக்கு ஒரு பிரதிய தேவன் என்ன செய்யறா, அதுல இருந்து 12 கற்களை கொண்டு போய் கில்கால நாட்டு. அப்ப இது இது இருக்குதண்டா, அங்கொண்டு என்னது இருக்கு, நிஜம் இருக்கு. இந்த 12க்கு மாதிரியாக ஒன்று என்ன செய்யுது, அங்க இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுதான் அது. இங்க ஒரு பிரதி இருக்கிறது, ஆனா அவங்க நின்ற இடம் அங்க ஒரிஜினலா இருக்கு. அதான் முத்திரை திகசி. அதான் சொல்றேன், முத்திரையும் அப்படிதான். ஏன்னா ரகசியம் ஒன்று ஏற்கனவே தேவன் திறக்கிற ஒரு இருக்கிற வேளையில தேவன் அங்க என்ன செய்யறார், அவ்வளவு முத்திரையும் அங்க தேவன் ஒரு பிரதிய யோவானுக்கு அவர் என்ன செய்தார், வெளிப்படுத்தி அங்கே வைத்து. அதான் திகசி. ஆதியாமம் தொடக்கம் வெளிப்படுத்தல் மட்டும் தேவனுடைய 7 முத்திரையின் ரகசியம் அங்கே அடங்கியிருக்கு. அப்ப அதுதான் பாருங்க, அங்க என்ன நடக்குது, ஆசாரியருடைய கால்கள் நின்ற இடத்திலையும் என்ன செய்யறாங்க, 12 கற்களை வைக்கிறாங்க. அப்ப ஒரு காலத்துல அந்த தண்ணியை இறைச்சோ அல்லது வற்றி போனாலும் அந்த அடையாளம் என்ன செய்யும் என்றைக்கு. அதை வாசிங்க, அந்த சொல்றத வாசிங்க. அப்ப அந்த பிள்ளைகள் கேட்டான். ரைட், 6ஆம் வசனத்தை வாசி. நானே இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீரில் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள். ஆமென். அப்ப பாருங்க, அதான் இது நடந்தது என்றதுக்கு எது அடையாளமா இருக்கிறது, அந்த 12 கற்கள். அதான் அவர் எப்பயும் ஒருவன் நடந்தா ஒருவன் சாட்சியாக தேவன் ஏன் அவனை வைக்கிறார்ன்றா, இது நடந்தது என்னுடைய வாழ்க்கையில, இது நடந்தது என்றதுக்கு அவர் என்ன செய்யறார், சாட்சியாக வைக்க. அப்ப என்ன நடக்குதுண்டா, கில்கால்ல அவங்க கொண்டு போய் வச்ச உடனே ஒரு புள்ள பார்த்து கேட்கும். என்ன கேட்கும், இந்த கற்கள் என்ன என்றக்குள்ள நாங்க நடந்து வர்ற வேளையில தேவன் வந்து இந்த யோர்தானை கடந்து வர பண்ணினால் அங்க எங்களுடைய ஆசாரியருடைய கால்கள் அந்த இடத்துல நின்றது. அந்த இடத்துல நாங்க என்ன செஞ்சோம், வச்சோம். பாருங்க, 2 சாட்சி.
பாருங்க, அதுதான் தேவனாயிருக்கிறேன். அதான் நான் இப்பயும் நாங்க ஏனென்றா ஒருவனை ஏன் தேவன் சாட்சியாக வைக்கிறேன்டா அது நிஜமாய் நடந்தது என்பதுக்கு எப்பயுமே தேவன் சாட்சி கூறுகிறவராயிருக்கிறார். அதான் தேவன் எப்பயுமே சாட்சியை அவர் வைக்கிற தேவன். அதனாலதான் அவர் சொல்ற எது என்னதென்று ஒருவன் கேட்டா இதுதான் அது என்றதை நீங்க சொல்லி நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். அப்ப பாருங்க, இப்ப யோசுவா 4 கடைசிய வாசி 21 வாசி 20 இருந்து வாசி. அவர்கள் யோர்தானில் எடுத்துக் கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிள்ளைகளை கேட்கும் போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும் படிக்கும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீர்மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள். ஆமென். அப்ப பாருங்க, இப்ப இதுல இருந்து தேவனுடைய குணாதிசயத்தை தெரியும். எப்பயுமே தேவன் இப்ப பாடி நம்ம எப்பயுமே தேவனுடைய நன்மைகளை நாங்க என்ன செய்யணும், சொல்லி சொல்லி சொல்லிதான் எங்களோட பிள்ளைகளை என்ன செய்யணும், வளர்க்கணும். நாங்க தேவன் நன்மையை சொல்லதான் தேவன் ஒருவர் உண்டது என்பதற்கு தீக்க சொல்லி நீங்க தான் சாட்சியா, நீங்க தான் இப்ப பிரதியா இருக்கிறீங்க, அவருடைய பிரதிநிதியா இருக்கிறீங்க. இப்ப நீங்க தான் அந்த 12 கற்களை போல அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போல நீங்க என்னவா இருக்கிறீங்க, ஒவ்வொருவரும் ஒரு அடையாளமா இருக்கிறீங்க. அப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா அங்க ஒருவர் இருக்கிறார் என்பதுக்கு அடையாளமாய், நீங்க சுகமா இருக்கிறீங்கன்னா அங்க சுகப்படுத்துற ஒருவர் இருக்கிறார். அதான் தீக்கர் சொல்ல நீங்க எப்பயும் சாட்சியாளர்களாக இருங்க, நீங்க எப்பயுமே தேவனுக்கு உண்மையாக வாழ்கிறவளாக இருங்க. அப்ப அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த 12 கற்களை இதுல நாட்டுங்க, அது என்ன செய்யும், அவங்க வெளியேறின பிறகு தாண்டும், ஆனா இது வெளியே இருக்கு. அப்ப இன்றைக்கு அவர் தேவன் அங்கே மறைந்து போனாலும் தேவன் உங்களை அவர் வைத்துட்டு போயிருக்கிறார். தேவன் தன்னுடைய திட்டத்துல எப்பயுமே அவர் என்ன செய்யறது இல்ல, மாறுகிற தேவன் அல்ல. ஆனா நாங்க தான் என்ன செய்யறோம், எங்க மத்தியில வல்லமை இருக்கு, ஆனா விசுவாசம் இல்லாதபடினால அந்நிய ஜனங்கள் எங்களை ஏளனமாய் பார்க்கத்தக்கதாக எங்களோட விசுவாசம் இல்லாதவளாயிருக்கு. ஆனா தேவன் இன்றைக்கு உங்களோடு அந்த விசுவாசத்தை குறித்து தான் அவர் என்ன செய்யறார், பேசி கொண்டிருக்கு. ஏன்னா அவர் பரிபூரணம், நீங்க அந்த பரிபூர்ணத்தை அடையோம். ஏன்னா பரிபூர்ணம் இல்லாத எதுவும் அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அதனாலதான் தேவன் எப்பொழுதும் செய்ய முடியாதது அவர் செய்யறார். அப்ப அந்த வசனத்தை வாசிங்க, ஒருபோதும் இந்த வழியா நீங்க என்ன இல்லையா, வாசிங்க 4ஆம் வசனம் 3-4 வாசிங்க. உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார். ஆமென். நீங்க ஒருபோதும் இந்த வழியாய் ஒருபோதும் நீங்க என்ன செய்யலையா, கடந்து போகல. இந்த தலையங்கத்துலதான் நான் முதல் எடுத்தேன். அப்ப பாருங்க, நாங்க என்ன செய்வோம், இப்ப ஒரு கொழும்புக்கு போறோம்னா ஒரு ரூட்டாலேயே போயிட்டு இருப்போம். ஆனா தேவன் ஒரு கொழும்புக்கு கூட்டி போயிடா அவர் ஒரு வெளியே ஆகாய மார்க்கமா அவங்கள கொண்டு போயிடாமே, அதுதான் தேவன். அப்ப அதனால தேவனை பாருங்க, எத்தனையோ வழி இருக்கிற வேளையில இந்த யோர்தான், இப்ப யாராவது சொன்னா நம்புவான், தேவன் இதாலதான் என்ன கூட்டி போனான் ஏண்டா அந்த எங்கடா வழி இல்லையே, ஏன்னா தண்ணீர் இருக்கிற யோர்தான் இருக்கு. ஆனா தேவன் தன்னை ஜனத்தை வழி நடத்தும் போது அது அதிசயமாயிருக்கு, அது வினோதமாயிருக்கு, யாராலும் போக முடியாது. ஆனா தேவன் தன்னை ஜனங்கள் அதனால வழி நடத்து பாருங்க, இவ்வளவு ஒரு வல்லமை உள்ள தேவன். அப்ப அதனால ஒருபோதும் ஒரு காலம் இந்த வழியால நீங்க போயே இனியும் ஒருவனால போகே. அப்ப பாருங்க, அப்படியான வழியால தான் தேவன் கடந்து போக பண்ணி அந்த இடத்துல ஒரு அடையாளத்தை வச்சு ஒரு நாள் தேவன் மீண்டும் சாட்சியை காட்டக்குள்ள அந்த 12 கற்களை தேவன் என்ன செய்வார், தண்ணி வத்தும் போது அதை காண்பிப்பார். ஆமென். அதுதான் பாருங்க தேவன் ஆயிருக்கிறார். அதே போலதான் இன்றைக்கும் தேவன் அதே வண்ணமான ஸ்டைலோட தான் அவர் இன்றைக்கும் இருக்கிறார். உங்களுக்கு இயலாததை தான் தருவே,
இந்த பிரச்சனை எப்படி ஆகுமன்றக்குள்ள அவர் கனவுல கொண்டு போற மாதிரி அதை கொண்டு போவே என்ன ஒருபோதும் ஒரு மனிதனுக்கு அப்படி செய்திருக்கலாம். மற்ற மனிதனை போல உங்களுக்கு செய்ய மாட்டேன். விளங்குதா உங்களுக்கு? அவர் உங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு வழியை வச்சிருப்பு. அதனாலதான் அந்த வழியை பார்க்காம தேவண்ட வழியில போகும்போது தேவன் உங்களுக்கு அதிசயத்தை அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, அதனாலதான் பாருங்க இந்த 12 கற்கள் இதுக்கு மாதிரியா இருக்கு. அப்ப தேவன் எப்பயுமே மாறாதவர், அப்படிதானே? அப்ப இன்றைக்கு தேவன் உங்களுக்கான ஒரு தியோபனிய பரலோகத்துல வச்சா நீங்க இதுக்கு மாதிரியா இருக்கணும், அதுக்கு மாதிரியா தான் இருக்கும். ஏன்னா அப்படிதானே? அப்ப அதுக்கு மாதிரியா தான் நீங்க இருப்பீங்க. தேவன் எப்படி உங்களை பார்க்கிறாரோ, தேவன் எப்படி உங்களோட சாயலை பார்க்கிறாரோ அப்படிதான் நீங்க இருப்பீங்க. அப்ப நீங்க இன்றைக்கு நீங்க வினோதமானவர்களாக, ஏன்னா இப்ப நீங்க தியோபனி தேவண்ட சமூகத்துல எப்பயுமே இருக்கிற வேளையில நீங்க இங்க கிறிஸ்தவலா இருந்து கொண்டு உங்களோட மேக்கப்போ அல்லது நீங்க ஜீன்ஸ் உடுத்தியோ நீங்க டிஷர்ட் அடிச்சியோ அப்படி இருந்தா அதுக்கு சாயலா, அதுல கொப்பியா இங்க இருக்கு. அப்ப ஏதோ கொப்பி பிள்ளையா இருக்கு, பாதாளத்துல இருக்கிற கொப்பி தான் இங்க இருக்கு போல. ஏன்னா அப்படிதான் தேவன் ஏன்னா அங்க தீக்கரிசி போய் பாதாளத்துல பாக்கு காட்சியை பார்க்கல. அங்க லிப்டிக் அடிச்ச பெண்களும் ஜீன்ஸ் அடிச்ச பெண்களும் இருந்தாங்களா இல்லையா, அதை தான் பாக்குறேன். அப்ப அதோட பிறகு அப்ப இன்றைக்கு மணவாட்டி சபையில நீங்க ஒரு மணவாளன், நீங்க தேவண்ட ஒரு சாயல், நீங்க ஒரு அங்க இருக்கிற சாயலா தான் நீங்க இருக்கிறீங்க. புரியுதா நான் செய்தி சொல்றது? புரியுதா? இப்ப எங்களோட செய்தி நிழல் நிஜம் வரப்போறதுக்கு நாங்க நிழலா இருக்கு. அதை வாசிங்க. இந்த ஒரு எபிரேயர் கெடுங்க. எபிரேயர் அது நான் அடுத்த கொமினியனுக்கு தான் எடுக்க இருந்தேன். ஏன்னா இந்த செய்தி முடிக்கலாம். ஆனா இன்றைக்கு பார்ப்போம். நீங்க யோசிக்க கூடாது. 8:5 வாசிங்க. இந்த நிழல் ஆட்டத்தை பார்ப்போம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவர்களின் சாயலுக்கு நிழலுக்கு ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கிற மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். ஆமே. இப்ப வாசிக்க புல்லரிக்கையிலையா அவங்களுக்கு? அப்ப பாருங்க, நாங்க அதான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன்ட பரலோகத்துக்கு சித்தம் தான் இங்க செய்யும். அப்ப தேவன் வேதத்துல எப்படி எழுதி வச்சிருக்காரோ அப்படிதான் நாங்க ஆராதிக்கணும். பாருங்க, திரும்ப வாசிங்க திரும்ப. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவர்களின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. எப்ப பாருங்க, எங்கட சாயத்திலே தலையங்கம் என்ன? நிழல். அப்ப நிழலுக்கும் சாயலுக்கும் எப்படி இருக்கா? ஒத்துதான் இருக்கும். அப்ப அதுல ஒரிஜினல், இப்ப ஒரிஜினல் கொப்பி தான் பிரதி, ஏன்னா அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா அதுல என்ன ஒரிஜினல் சீல் இருக்கு, இதுல அதே ஒரிஜினல் சீல் தான், அதுல கொப்பி அதே இதுதான். ஆனா அது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு, இது கலர்ல இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ரைட். அதே மாதிரி பாருங்க, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவில் சாயலுக்கு நிழலுக்கும் ஒத்து இருக்கிறது. அப்ப பவுல் சொல்றான், நான் இதை அதனால்தான் கொமினியனுக்கு எடுத்தேன்னா, நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறதை. அப்ப எப்படி இங்க கொமினியன் மாறி இருக்கலாம், பகல்ல எப்படி இருக்கலாம்? புரியுதா உங்களுக்கு? எப்படி சாயல் எப்படி இருக்கலாம், ஆராதனை எப்படி மாறி இருக்கலாம், எப்படி கால் கழுவாம இருக்கலாம், எப்படி பரலோகத்தின் மாதிரியா இயேசுவும் அதையே தான் செய்து, மோசேயும் அதை தான் செய்து, ஏன்னா பவுலும் அதுதான் செய்து, தீர்க்கதரிசியும் அது செய்யும் போது எப்படி ஆராதனை வித்தியாசம்? புரியுதா உங்களுக்கு? அப்ப அதே மாதிரி உங்களோட பிரதி ஒரிஜினல் அங்க இருந்தா, ஏன்னா அதுதான் தேவனோட எப்பயும் இருக்கிறது. அப்ப அது இங்க எப்படி இருக்கணும்? அதுட சாயலா, அது வார்த்தையாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தா நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க சொல்லுங்க. வார்த்தையா தான் இருக்கும். உங்களோட உடுப்பு எப்படி இருக்கணும்? அதே மாதிரிதான் இருக்கும். உங்களோட பேச்சு எப்படி இருக்கணும்? அதே மாதிரிதான். நீங்க யாரை வெளிப்படுத்தணும்? தேவனை. ஏன்னா உங்களை தான் அவர் வச்சிருக்கிறார் சாட்சியா. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த 12 கற்கள் இங்க என்ன செய்யுது? வெளியே பார்க்கிறவன் எல்லாம் உள்ள அது இருக்குது. ஆமென். ஆனா அது எப்படி இருக்கிறது? முத்திரையா இருக்கு. இன்றைக்கு உலகத்துக்கு 7 முத்திரை திறக்கையில தானே அவன் என்ன சொல்றான்? 7 முத்திரைகள் என்ன முத்திரிச்சிருக்குன்னு தான் என்ன சொல்றான். ஆனா உங்களுக்கும் எனக்கு என்ன தெரியும்? அந்த முத்திரை திறக்கப்பட்டுச்சு. ஆமே. எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கு தான் தெரியும் முத்திரை திறந்துச்சு. ஆமே. அந்த முத்திரை என்ன ரகசியம் என்று எங்களுக்கு தெரியும். அதே போல அந்த இடத்துல பார்த்த ஜனங்களுக்கு தெரியும். 7 கல்ல கண்ணால பார்த்தாங்க. பிள்ளைகள் பார்த்தாங்களா? பார்க்கல. ஆனா அவங்களுக்கு தெரியும் இது இங்க இருக்குண்டா அங்க ஒன்று இருக்கும். ஆமே. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பயும் தெரியும் தேவன் செய்யற எதுவோ
அது என்றென்றும் நிலைச்சிருக்கு. அவர் இடையோட நிப்பாட்ட மாட்டேன். புரியுது அவங்கள? எப்பயுமே பாருங்க, ஒன்று நடந்தா அதுல என்ன செய்வாங்க, ஒரு கல்ல குமிச்சு ஒரு அடையாளமா வைப்பானா இல்லையா? அப்ப ஒவ்வொரு இடத்துல நாங்க ஏன் அதை செய்யறோம் இல்லை, இன்றைக்கு நாங்க அதை மறக்கிறோம். தேவன் செய்த நன்மைய மறக்கிறோம், சொல்றது இல்லை. ஏன்னா அப்படிதான் நாங்க நடந்து என்ன வெக்கம், எங்களை இன்னும் பைத்தியமன் நினைப்பானோண்டோ தெரியாண்டே. ஆனா அன்றைக்கு உலகத்துல பைத்தியக்காரவங்க இருந்து அவங்க இன்னும் எல்லாம் சொல்லிட்டு போறோம். ஆனா நாங்க தேவனுடைய காரியத்தை நாங்க என்ன செய்யறோம் இல்லை, செய்யறல. ஆனா நீங்க தேவனுடைய பிரதிநிதியா இருப்பீங்கண்டா அந்த இது உங்களை எப்பயுமே தூண்டி கொண்டுதான் இருக்கும். ஆமே. ஏன்னா அதுதான் தீக்க சொல்லி, அதுதான் உங்களை பாதுகாக்கிறது, அதுதான் உங்களை உணர்வடைய செய்து நீ இப்படி நட இப்படி செய்யண்டு அது இருக்கிறது. அப்ப பாருங்க, இதுதான் காரியம். அப்ப பாருங்க, அதான் பவுல் சொல்றான், நீங்க ஆராதிக்கிற காரியம், நீங்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்திலுள்ள சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்து இருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அப்ப எச்சரிக்கையா இருந்து தேவன் வார்னிங் பண்ற. அப்ப இன்றைக்கு நீங்க மனவாட்டி என்றுட்டு தேவனுடைய வார்த்தை எப்படி நீங்க இருக்கணும்ன்றக்குள்ள அதுக்கு ஒத்து போவாட்டி அது அங்க இல்லை, அது சுவர். அது என்ன 100% உண்மை. ஏனென்றா நீங்க தேவனுக்குள்ள இருப்பீங்கண்டா இங்கேயும் அப்படித்தான் இருப்பீங்க. ஆமே. இங்கேயும் அப்படிதான் ஆராதிப்பீங்க. இங்கேயும் நீங்க அந்த சாயலை தான் நீங்க காணும். அதாலதான் திக்க சொல்லி உங்களோட உங்களோட நட, உங்களோட பாவனை எல்லாமே உங்களை யார் என்பதை என்ன செய்யறது, காண்பிக்கிறதா இருக்கு. உங்களோட வெளி சத்தத்தை விட உங்களோட வாழ்க்கையே பெரிய சத்தம் எடுக்கிறது என்று தீக்கர் சொல்லுறத பார்க்க. அதான் நாங்க முன்னுக்கு போடுறோம், ஜனங்கள் வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. ஆகையால தேவன் என்ன செய்தாராம், அந்த வார்த்தையை உங்களோட உள்ளத்துல அவர் எழுதினாராமே. நீங்களே அந்த நிருபமா இருக்கிறீங்க. உங்ககிட்ட தான் அவன் என்ன செய்யணும், சாந்தத்தை பார்க்கணும், அன்பை பார்க்கணும், அமைதல பார்க்கணும், எல்லாமே உங்களிடத்துலதான் பார்க்கணும். ஏனென்றா தேவன் உங்களை வச்சு உங்களை நம்பி தந்துட்டு போ. அதான் அந்த நல்ல சமாரியன்ற உவமையில தேவன் அந்த சத்திரக்காரன் அவர் நம்பி அவனை என்ன செய்யுது, அதை ஒப்பு கொடுத்துட்டு போற. அதே போலதான் ஒரு ஊழியக்காரன் சத்திரத்தில், அதாவது சபையில ஒரு ஜனத்தை தண்டா அவனை என்ன செய்யணும், எண்ணெயாலையும் திராட்சை ராசத்தாலையும் தான் அவன் என்ன செய்யணும், காயத்தை கட்டும். அப்ப என்ன பரிசுத்தாவி. திராட்சை ரசம் என்பது என்ன, அது வார்த்தையாயிருக்கு. அது என்ன செய்யணும், வார்த்தையும் அபிஷேகம், இந்த ரெண்டாலதான் அவன் என்ன செய்யணும், ஜனங்களை தேட்டணும். அபிஷேகம் இல்லாட்டி, அந்த வார்த்தை இல்லாட்டி ஜனம் என்ன செய்யாது, காரியத்துல என்ன செய்யாது இதென்றால். அப்ப அந்த வெளிப்பாடு, அப்ப அவன் என்ன செய்யணும், அந்த அபிஷேகத்தினாலே உண்டாகும் வெளிப்பாடு. திராட்சரம் என்னத்துக்கு அடையாளம், அது வெளிப்பாட்டுக்கு அடையாளம். அப்ப பாருங்க, பரிசுத்தாவி இருந்தாதான் வெளிப்பாடு என்ன செய்யும், அங்க வரும். அப்ப அதனாலதான் தேவனுடைய காரியத்துல நீங்க அதை காணும். அப்ப அதனாலதான் நீங்க நினைக்க வேண்டாம், நான் எப்பயுமே ஒரு துக்கத்தோட இருக்கிறேன், ஏன்னா எப்பயுமே எனக்கு ஏதாவது ஒரு தொல்லை இருந்து கொண்டிருக்கு. அப்பண்டா யாருக்கு தேவன் தேவை? இப்ப வாசிச்ச பிணியாளிக்கே வைத்தியன் தேவை அன்றி என்ன யாருக்கு, சுகமுள்ளவளுக்கு தேவை. ஏன்னா இப்ப தேவன் யாருக்கு தேவைண்டா, வியாதி உள்ளவனுக்கு. டாக்டர்கிட்ட யார் போறவன், சுகம் உள்ளவனா போறான். என்ன பலவீன வியாதியா இருக்கிறவன் தான் என்ன செய்வான், அங்க கடந்து போவான். அப்ப அதே மாதிரிதான் வேதம் என்ன சொல்லுதுண்டா, நான் நீதிமானை அல்ல பாவிய ரட்சிக்க. நீங்க எப்பயுமே ஏதாவது ஒரு தொல்லையோடு தேவனை தேடுகிறது தான் அவர் விரும்புகிற தேவனா இருக்கு. அப்ப அதை தான் அவர் என்ன செய்கிறார், எப்பொழுதும் அவர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். அப்ப அடுத்தது வாசிங்க, 1 கொரிந்தியர் 13:12 வாசி. கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். ஆமென். அப்ப பாருங்க, வேதம் என்ன வண்ணமாக நீங்க அறியப்படுறீங்களோ அதே வண்ணமாக நீங்க இருப்பீங்க. இப்ப எப்படி பாக்குறோம், நீங்க நிழலா பாக்குறீங்க. ஆனா ஒரு நாள் என்ன செய்ய போறீங்க, நிஜமான ஒன்றை பார்க்க போறீங்கன்ற என்ன செய்யறான் பவுல், என்ன சொல்ற, அவன் சொல்றத பாக்குறான். திரும்ப வாசிங்க. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன்.
அடுத்த வாசிங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். பாருங்க, அதான் அவர் சொல்றான், இப்பொழுது நாங்கள் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், இப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம், இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கபடியே அறிந்து கொள்ளுவேன். அதான் அதே போலதான் இந்த சரீரமானது குறைவுள்ளது, அது பலவீனம் உள்ளது, வியாதிப்படு. ஆனா ஒரு நாள் இதுக்கு ஒத்ததாக என்ன செய்ய பெறு, அழியப்படாத அழிவில்லாத ஒரு நித்தியத்தை என்ன செய்வேன், அது கொண்டு இருக்கு என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஆமேன். அதனாலதான் இன்றைக்கு நாங்க காரியத்தை பார்க்கிற வேளையில தேவனுடைய இன்றைக்கு விசுவாச நாள்ல, இன்றைக்கு வாச நாள்ல ஒரு தேவையோடு நிச்சயமா நீங்க வந்திருப்பீங்க. ஏண்டா தேவனுடைய எந்த பிள்ளையும் தேவையுடையவர் அல்லாதவர்களாக தேவன் வைக்கிறதே இல்லை. ஏதாவது ஒரு சுழற்சி அவனுக்கு வச்சிருக்கு. ஆமேன். ஏதாவது ஒரு காரியத்தில் அவனுக்கு வச்சுட்டு தான் அவர் இருக்கு. ஏதாவது ஒரு போராட்டம் அவனுடைய வாழ்க்கையில இருக்கு. அப்படி இல்லாட்டி விசுவாசத்துல நீங்க போராட வேண்டியவர்களாக இருக்கவன். அப்ப நீங்க இருக்கும் போது உங்களோட வார்த்தை கூடாக தான் நீங்க என்ன செய்யணும், உங்களை ஆராய்ஞ்சு பார்க்கும். அவர் நடக்கிறத செய்யற தேவன் அல்ல, நடக்க முடியாதது அவர் செய்யற தேவன். அப்ப அதனாலதான் அந்த விசுவாசம் என்பது நாங்க பார்க்கிற வழியில பரிபூர்ண விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையில இளைப்பாறு. அப்ப உங்களுக்கு இருக்குதுண்டா நீங்க இல்லைன்னு பார்க்கும். புரியுதா உங்களுக்கு? அது எனக்கு கிடைக்காதுண்டா நீங்க கிடைக்கும் என்று பார்க்கும். அதான் திக சொல்லு, நீங்க கிடைக்காதுன்னு பார்த்தா அது கிடைக்கும், நீங்க கிடைக்கும் என்று பார்த்தா அது என்ன செய்யும், நிச்சயமாக கிடைக்கும். அப்படியானால் உங்களுக்குள்ள என்ன வேணும், விசுவாசம். அப்ப நீங்க தேவனுடைய காரியத்துல விசுவாசம் என்றக்குள்ள நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நீங்க காணாததை விசுவாசிக்கிறவர் ஜனம்தான் என்று இன்றைக்கு புரஜாதிய தேவன் அழைக்கும். அதான் அவர் சொல்ற, நீ என்ன கண்டு விசுவாசிக்கிறா, காணாம விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். நாங்க அவரை காணேன், ஆனா நாங்க அவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், இது சத்தியம் என்பதை நாங்க விசுவாசிக்கிறோம். அதுதான் தேவன். அப்ப அதனால தேவன் இன்றைக்கு எங்களுக்கு நிழலையும் வச்சிருக்கார், நிஜத்தையும் வச்சிருக்கார். நாங்க 6000 வருட அனுபவம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது எல்லாமே இன்றைக்கு நிலைச்சிருக்கு. கில்கால்ல இன்றைக்கும் அந்த கற்கள் 12 கற்கள் என்ன செய்யுது, நிலைச்சுதான் நிற்கிது. ஆனா ஒரு நாள் தேவனங்களை காண பண்ணும் போது ஜோர்தானை வத்துவாருன்னு நாங்க அந்த இடத்துல ஒரிஜினலை பார்ப்போம். அதாலதான் இன்றைக்கு எரிக்கோவா இருக்கலாம், என்ன சோதம் குமராவா இருக்கலாம், அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பட்டணத்தை ஆராய்ச்சி பார்க்கல, எப்படி அது அழிக்கப்பட்டுச்சு, அது அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கு கிட்டடியில என்ன செஞ்சாங்க, எரிக்கோவை ஆராய்ச்சி பார்த்தாங்க. அப்ப யோர்தான்ல யெசுவா என்ன செய்தான், அவங்க ஏறி ஜெபத்துல நிக்கக்குள்ள அது என்ன செய்யறது, அது ஒரே குவியலாக அது என்ன செய்து விழுந்தது. அப்ப அதுலதான் அவங்க என்ன செஞ்சாங்களா, ஏறி நடந்தான். அப்ப வேதம் என்ன சொல்லி, அங்க இருந்து ஸ்டெப்பா இருந்து ஸ்டெப்ல ஏன்னா ஒரே குவியலா இருந்தபடினால அவங்க என்ன செஞ்சாங்க, நடந்து போனான். அப்ப இன்றைக்கு அது எரிக்கோவை தோண்டி பார்க்கல, அதே வண்ணம் அவங்க நடந்து போற வண்ணமாகவே அந்த குவியல் மண்ணுக்கு அடியில இருக்கு. அப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த வேதம் என்னவா இருக்கிறது, நிழலாயிருக்கு, வரப்போகிறதற்கு நிழலாயிருக்கு. அது இருந்தது என்பதுக்கு இது எதுவா இருக்கிறது, நிழலாகவும் சாட்சியாகவும் இருக்கு. இதை பார்த்துதான் விஞ்ஞானி என்ன செய்யறான், ஆராய்ச்சி பார்க்க. ஒவ்வொரு காரியம் சயின்டிஸ்ட் என்ன செய்யறான், கண்டுபிடிக்கிற மயக்க மருந்த கண்டுபிடிக்கக்குள்ள வேதத்தை தான் பார்த்து. ஏன்னா தேவன் யார், மருத்துவர். முதலாவது என்ன மயக்க மருந்த கண்டுபிடிச்சவரே நம்முடைய தேவன். என்ன அதான் ஆதாமுக்கு அவர் அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார் என்ற பிறகுதான் விஞ்ஞானிகள் யோசிச்சான். அப்ப அயர்ந்த நித்திரை வந்துட்டு தான் அவர் ஆப்ரேஷன் பண்ண. ஆனா ஆப்ரேஷன் பண்ணக்குள்ள மருத்துவர் செஞ்சா என்ன செய்யும், அவன் ஒரு பெண்டேஜ் அடிச்சிருப்பான். ஆனா தேவன் செய்யக்குள்ள பாருங்க ஒன்றுமே இருக்கு. புரியுதா அவங்க? அப்ப யோர்தான்ல தண்ணி மூடினோன்னு வெளியே தெரிஞ்சிச்சாரு, தெரியாது. தேவன் மறைச்சது. அதான் மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்கு, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கு. அப்ப வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது மறைக்கப்பட்டதுக்கு சாட்சியா இருக்கிறது. அப்ப அதனாலதான் இன்றைக்கு மறைக்கப்பட்ட மணவாட்டி வெளிப்படுத்தப்பட்ட தேவனுக்கு அவள் சாட்சியாக இருக்கிறார். அவள் தான் என்ன செய்வான், ரகசியமா ஒவ்வொரு காரியத்தை, இன்னைக்கு தேவனுடைய காரியத்தை அவள் செய்யற ஒரு ஸ்திரியா இருக்கிறார். அப்ப அதனால பாருங்க, ஒருபோது அதான் தேவன் சொல்ற, உடன்படிக்கப்பட்டு முன்னாக போகும். இன்னைக்கு பாடக்குள்ள எனக்கு சந்தோஷம் வர்ற வழியில். ஏன்னா அந்த பாட்டு படிச்சீங்க, ஏன்னா இயேசு முன்னடந்தால் யோர்தானையும் கடந்துடலாம்னு பாடுற. அப்ப எனக்கு திக்குன்றது. அப்ப பாருங்க, அதுதான் அந்த செய்தி கேட்ட வண்ணமான பாடம். ஆமா,
அப்ப அதான் தீர்க்க சொல்ல யோர்தான் கடக்கணும்டா இயேசு முன்னால நடக்கும். அந்த உடன்படிக்கைக்கு பின்னாலதான் நீங்க போகணும். ஆமே. அந்த உடன்படிக்கையை சுமக்கிற ஆசாரியல் என்ன செய்றாங்க? உடன்படிக்கையை சுமந்து முன்னால போறாங்க. அவங்களுக்கு ஜனத்துக்கு எவ்வளவு மூலம் இடைவெளி இருக்கும்? 2000 கிட்ட நெருங்க கூடும். அப்ப தேவன் பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் வச்சு, ஒரு எல்லையை வச்சு, ஜனத்துக்கு ஒரு எல்லையை வைக்கும் போது ஜனம் அங்கதான் நிற்கும். அந்த எல்லையை தாண்டி போனா அற்புதம் என்ன செய்யாது? நடக்கா. அப்ப 2000 முழத்துக்கு நெருங்க கூடாது. நெருங்கினா என்ன வரும்? மரணம் வரும். அப்ப நெருங்க கூடாதபடி தேவன் என்ன செஞ்ச? 2000 முழம் மெசமெண்ட கொடுத்து, அளவை கொடுத்து வேறு பிரிச்சு வைக்க. ஆனா இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்க? பயம் இல்லாம அவங்க முன்னுக்கு போறாங்க. ஆனா தேவன் வந்து ஒரு அளவை வச்சு உடன்படிக்கை வார்த்தை தான் முன்னுக்கு போகணும். ஆமே. இன்றைக்கு உடன்படிக்கப்பட்ட வார்த்தைக்காடி இன்றைக்கு ஜனங்கள் முன்னுக்கு போயிட்டு பின்னால வார்த்தையை கூப்பிடுறாங்க. அது வராது. வார்த்தையை அழைச்சிட்டு தான் நீங்க போகணும். ஆமே. அப்ப எப்பயுமே வார்த்தையை முன்னாக வைங்க. கர்த்தர் நிச்சயமாய் அதிசயம் செய்வார். அதனால இது சிறிய செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த யோர்தானுடைய காரியம் பாருங்க, நிஜம் இங்க நிழல் இருந்தது, இங்க நிஜம் இருந்தது. ஆனா நிஜம் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு? மறைக்கப்பட்டு இருந்துச்சு. அதான் இன்றைக்கு தேவன் நம்மோடு இல்லை, ஆனா தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமே. அவர் ஜீவிக்கிறார் என்பதுக்கு நீங்க தான் சாட்சி. அவர் வரப்போறார் என்பதுக்கு நீங்க தான் சாட்சி. அப்ப அந்த 12 கற்கள் வெளியே தெரிகிறது, அதுதான் நீங்களா இருக்கிறீங்க. நீங்க வெளியில இருக்கிறீங்க, அவர் மறைஞ்சிருக்கிறார். ஆனா உங்களுக்குள்ள அவர் மறைஞ்சிருக்கிறார். ஆமே. அதனால அவர் இயேசு சொன்னது போல, என்னாலே பிதாவினாலே அன்றி என்னாலே ஒன்றும் செய்ய முடியும். அதே போல இன்றைக்கு எங்களுடைய பிதாவாகிய தேவனாலே அன்றி எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமேன். அதனால அவர் வரும்போது அவர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால நிச்சயமாக இந்த வாச நாள்ல ஒரு நம்பிக்கையோட போங்க. எதையும் குறித்து கவலை கொள்ளாங்க. நிறைய ரகசியம் இருக்கு, நான் வாசிக்கல. ஏன்னாத முத்திரைக்குள்ள கொண்டு வந்து பொருத்த வலிக்கிட்டேன் நான், ஆனா வரல. இது சிம்பிளா நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். பாருங்க, அந்த முத்திரை அது தேவனுக்கு மாத்திரம், அந்த கண்டவங்களுக்கு மாத்திரம் தான் மறைஞ்சிருச்சு. ஆனா வெளியில ஒரு முத்திரை இருக்கிறது என்பதுக்கு ஒரு அடையாளம். அதே போல தேவனுடைய ரகசியங்கள் சிநேகிதராகிய எனக்கும் உங்களுக்கும் தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால எதை குறித்தும் கவலை கொள்ளாதீங்க, நிச்சயமாயிருங்க, விசுவாசிங்க. எப்படிப்பட்ட வியாதியோ, எப்படிப்பட்ட பலவீனமோ, எப்படிப்பட்ட தேவையோ, எப்படிப்பட்ட காரியமாயிருந்தாலும் எதிர்மறையா விசுவாசிங்க. அதுதான் தேவனா இருக்கிறது. ஆமே. இல்லாதது செய்வேன். எல்லாராலையும் விசுவாசிக்கலாம். நீங்க ஒரு ஆபிரகாமுடைய சந்ததியா இருந்தா மாத்திரம்தான் எதுவா இருந்தாலும் தேவன் வார்த்தையை விசுவாசிப்பீங்க. அப்படியானவங்களுக்கு தான் செய்கிற தேவனாயிரும். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க யாவரும் எழுந்திருந்து கண்களை மூடும். நன்றி கர்த்தாவே, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வலவரே கோடான கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிதியரே கோடான கோடி ஸ்தோத்திரம். நேற்று என்றும் மாறாதவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான இந்த நேரத்திலே கர்த்தாவே, இந்த நேரத்திலே உம்முடைய அழகான ஒரு காரியத்தை உம்முடைய வேதத்துக்கூடாக நாங்கள் படிக்க, அதை தியானிக்க நீர் எங்களோடு பேசின மேலான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, அந்த யோர்தான் நடுவிலே அந்த ஆசாரியுடைய கால்கள் பட்டவுடனே ஆண்டவரே, அந்த யோர்தான் எப்படியாக ஒரு குவியலாக பிரிந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட தேவனாயிருக்கிறீர். ஏனென்றால் அவர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களாக இருந்தார்கள். அதே போல இன்றைக்கும் ஒரு ஆசாரியர்கள் இருப்பார்கள். ஆனால் உடன்படிக்கை பெட்டி, அதாவது வார்த்தையை சுமக்கிற ஒரு ஆசாரியரும் லேவியரும் இங்கே இருப்பார்கள். ஆனால் நிச்சயமாக யோர்தானை போல எப்படிப்பட்ட காரியத்தை நீர் பிளக்கிற தேவனாயிருக்கிறீர். ஏனென்றால் அந்த வார்த்தை அந்த ஜனத்திடம் இருக்கிறது. அதனால் தான் நீ சொன்னீர், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. கர்த்தாவே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும், அதே வண்ணமாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தையாகிய அந்த உடன்படிக்கை பற்றி ஆசாரியர் மத்தியிலும் லேவியராகிய அந்த ஜனங்கள் மத்தியிலும் பணிவிடை செய்கிற ஆண்டவரே இந்த ஜனத்தின் மத்தியிலும் இருக்குமானால் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது அருளப்படும் என்று நீ சொல்லியிருக்கிறீர்.
கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியானால் வாக்குரையாத தேவன், வாக்கு மாறாத தேவன், ஆமென்றும் ஆமேன் என்று உரைக்கிற தேவன், இந்த வேளையிலே நிச்சயமாக வந்த ஜனங்களுக்கு நீர் கொடுக்க போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஜனங்களை ஆசீர்வதியும், கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். இந்த ஜனங்கள் இந்த வார்த்தைகளை தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளாத வண்ணம் நீர் இந்த ஜனங்களை ஒரு சாட்சியாக வைத்தபடினாலே மற்றவர்களுக்கும் ஒரு சாட்சியை சொல்லத்தக்கதாக, தங்களுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவங்களை சொல்லத்தக்கதாக, என்னுடைய வாழ்க்கையில இருந்தது இல்லாமல் போனது என்பதை சொல்லத்தக்கதாக, அவர்களை ஒரு சாட்சியாக நினைப்பூட்டும் அடையாளமாக நீர் வைத்திருக்கிறபடினால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். வராத ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். இனிமேல் கேட்க போற செய்தியை கேட்க போற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. மீதியாய் நடக்கிற யாவிலும் உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவை உடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.